ப்ளீஸ் நீ சொன்னா புரிஞ்சுக்கடி. டேய் கூட ஏமா இத்தனை வருஷமா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவனை வானான்னு சொன்னா அவன் லைஃப் நாம ஆவறது. டேய் இது கடன் நினைச்சீங்களா இல்ல வேற எதுவும் நினைச்சீங்களா? ரெண்டு பேரும் ஆளாளுக்கு மாறி மாறி கத்திட்டே இருக்கீங்க. இல்லனே இவன் உயிருக்கு உயிரா லவ் பண்ண பொண்ணு காரணமே இல்லாம விட்டு போயிடுச்சுனே. அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கும் அந்த விஷயம் தெரியும். நானும் கொஞ்ச நாள் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். இது உனக்காக மட்டும் இல்ல, எல்லா பசங்களுக்காகவும் என் அனுபவத்துல நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லி காரணமே இல்லாம விட்டுட்டு போறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணமா மட்டும்தான் இருக்கும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி உன்னை விட பெட்டரா இன்னொரு பையன் கிடைச்சிருப்பான். அவ்வளவுதான். ஒருத்தங்க உன் மேல அன்பு செலுத்துறாங்கன்னா அவங்க கிட்ட அன்பாரு. அவங்கள எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துறாத. ஆனா உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டு போறாங்க பாரு, அவங்க பின்னாடி ஒரு நாள் நீ தேடி போயிடாத. ஏன்னா நீ தேடி போற பாரு அந்த அன்பு நிலையில்லாதது. உன்னை தேடி வருது பாரு அந்த அன்பு தாண்டா நிலையானது. நீ இதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானு ஏன் சாப்பாட்டுக்கு பிச்சை தாண்டா எடுக்கணும். ஒழுங்கா உழைச்சு முன்னேற வழியை பாரு. இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் பொருந்தும்.